கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களோடு கூட இருப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிட்ஸ்பர்க், பென்சில்வேனியாவிலிருந்து நான் என் மனைவியும் எங்கள் சில நண்பர்களை நாங்கள் விசிட் செய்யவும் ஆர்லாண்டோ பகலே 2 நாட்கள் தங்கவும் நாங்கள் வந்திருந்தோம். அந்த வேளையில் நேற்று ரவி அவருடைய குடும்பத்தின் நிகழ்ச்சி, அவருடைய மனைவியுடைய பேபி ஷவர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியான வாய்ப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த டிடிசி பொறுப்பில் இருக்கிற அனைவருக்கும் உங்கள் ஒவ்வொருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. என்னுடைய புத்தகம் இங்கு கொண்டு வந்திருக்கிறேன். பாலைவன சிறையில் இயேசுவுக்காக என்று 180 பக்கங்கள் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை நான் எழுதியிருக்கிறேன். அந்த சிறையிலே, சவுதி அரேபிய சிறையிலே எழுதப்பட்ட அனுபவித்ததை கர்த்தருடைய நாம மகிமைக்காக வெளியிட்டிருக்கிறேன். 6000 காப்பிகள் இதுவரைக்கும் வெளியே சென்றிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அதிக நேரம் எடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. இங்கு விசேஷ பிரசங்கியார் இருக்கிறார் கேள்விப்பட்டேன். ஸோ அவருக்கு நேரம் கொடுக்கணும். அதே போல் இங்கிலீஷில் ஃபார் கிரைஸ்ட் இன் த வில்டர்னஸ் என்று சொல்லி ஆங்கிலத்திலும் அந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். என்னுடைய ஆடியோ சிடி, சாட்சி சிடி ஆங்கிலத்திலும் தமிழிலும் உண்டு. பிட்ஸ்பர்க் நேரத்தில் சாலிட் ராக் ரிவைவல் சர்ச், now it has been affiliated with Assemblies of God. I have been ordained as a pastor of Assemblies of God churches in USA by the grace of God recently. எல்லாவற்றையும் சொல்ல நான் விரும்பவில்லை. இன்றைக்கு உங்களோடு கூட சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36 to 39 உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். யாராவது வேத புத்தகம் கொண்டு வந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து யாராவது வாசிக்கும்படியே கேட்டுக்கொள்கின்றேன். ரோமன்ஸ் சாப்டர் 8 36 to 39 யாராவது சத்தமாக வாசிக்க முடியுமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு தம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். Praise the Lord. இந்த அருமையான வல்லமையான ஒரு சேலஞ்சிங் ஸ்டேட்மெண்ட் வாஸ் given by Saint Paul. நமக்கு எல்லாருக்கும் நன்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தமஸ்கு பட்டணத்துக்கு போகிற வழியிலே சந்தித்தார். அதுக்கு முன்பதாக அவர் கிறிஸ்துவை எதிர்த்தவர், யூத குலத்திலே வைராக்கியமாய் இருந்தவர், கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி பாடுபடுத்தி சிறையில் அடைக்கும்படியாக தமஸ்கு பட்டணத்துக்கு சென்றிருக்கிற வேளையிலே தான் அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரிசித்தார். அந்த இடத்திலே ஆண்டவரை அவர் ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகுதான் அவர் 3 வருட காலங்களாக அவர் வனாந்திரத்திலே 3 வருட காலங்களாக கிறிஸ்துவத்தை குறித்தும் கிறிஸ்துவின் அன்பை குறித்தும் ஆராய்ந்ததினால, அல்லது தமிழில் அழகாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த அன்பை அவர் ரசித்ததினால தான் இந்த விதமாக எழுதியிருக்கின்றார். இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பது எது என்று சொல்லி அங்கே சவால் விட்டு எழுதியிருப்பதை பார்க்கிறோம். இந்த காரியத்தை எப்படி இவர் எழுதியிருப்பார் என்று சொல்லி நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி அன்பை அவர் ருசித்து பார்த்திருக்கிறார். அவருடைய உன்னத அன்பை, உயர்ந்த அன்பை, அழியாத அன்பை அவர் ருசித்து பார்த்திருக்கிறார். அவருடைய அளவிட முடியாத அந்த பெரிய அன்பை அவர் ருசித்து பார்த்திருக்கிறார். நம்ம அநேக வசனங்களை சொல்ல முடியும். யோவான் 3:16, எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் அவருடைய அன்பின் நீளம், அகலம், உயரம், ஆழம் இவற்றை அளக்கவே முடியாது என்று பார்க்கிறோம். அவருடைய பெரிய அன்பை, அகாப்பை அன்பை குறித்து அங்கு நாம் யோவான் 3:16 வாசிக்கின்றோம். இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்புதான் இந்த உலகத்திலும் இவ்வுலகத்திலும் சரி வானிலும் சரி அவருடைய அன்புதான் உன்னதமான அன்பு, உயர்ந்த அன்பு, அளவிட முடியாத அன்பு, ஆழமான அன்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை பாவிகளாய் இருக்கையிலே நம்மை நேசித்த ஒரே அன்பு இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அன்பெல்லாம் கரைந்து போய்விடும், குறைந்து போய்விடும், மறைந்து போய்விடும், மாறி போய்விடும், அழிந்து போய்விடும். ஆனால் ஆண்டவருடைய அன்பு மாத்திரம் அழியாத அன்பு, அது நிலையான அன்பு. ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆகவே அந்த அன்பை ருசித்து பார்த்துதான் அவர் சவால் விட்டு எழுதினார். எந்த கஷ்டம், பிரச்சனை, பாடுகள், உபத்திரவம், பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, நிகழ்காலமோ, வருங்காலமோ, மதமாற்ற தடை சட்டங்களோ எதுவும் என்னை பிரிக்கவே முடியாது என்று சொல்லி அவர் சொன்னார். எனக்கு ஒரு சிறு காயம் ஏற்பட்டாலும், சிறு பிரச்சனை ஏற்பட்டாலும், சிறு தலைவலி நமக்கு தொடர்ந்து வந்தாலும் இயேசுவின் அன்பை குறித்து சந்தேகப்படுகிறோம். உபத்திரவங்கள், பாடுகள் வரும்போது ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரா, ஏன் என் ஜபத்திற்கு பதில் இல்லை, எங்கே ஆண்டவருடைய அன்பு என்று சொல்லி நாம் ஆண்டவரை குறித்து நாம் புலம்புகிறோம்.
அவரிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுகிறோம். அநேகம் பேர் பிரிந்தும் போயிருக்கிறார், ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி இருக்கிறார். There are two things that divides or separates the love from the love of Jesus Christ. Number one is the attraction of the world, and number two, afflictions of this world. Attraction சொல்லும்போது நம் உலகத்தின் கவர்ச்சிகள், லாபாசங்கள், உலக சிற்றின்பங்கள், மாயைகள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது உலகத்தின் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் நம்மை இந்த உலகத்தில் இருந்து ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்கிறது. இரண்டாவதாக பிரிக்கிறது நம்முடைய பாடுகளும் உபத்திரவங்களும் திடீரென்று வரும்போது அல்லது தொடர்ந்து வரும்பொழுது ஆண்டவருடைய அன்பு எங்கே இருக்கிறது, ஏன் இந்த பாடலை கொடுத்தார், ஏன் இந்த வியாதியை கொடுத்தார், ஏன் இந்த பிரச்சனைகளை கொடுத்தார் என்று சொல்லி. ஆக இந்த 2 காரியங்களை பிசாசான நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு விசேஷமாக ஆண்டவரை பின்பற்றுகிற, ஆண்டவரை நம்புகிற, விசுவாசிக்கிற, ஆண்டவருடைய பிள்ளைகளாக விசுவாசிகளாக இருக்கிற மக்களை பிரிக்கும்படியாக அவன் செய்கின்ற ஒரு எத்தனங்கள் தான். ஆகவே இந்த நாட்களில நாம் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்னை ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரித்தது என்னுடைய வாழ்க்கையிலே வந்த பாடுகள், அதை குறித்து தான் சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். எனக்கு பிரியமான ஒன்று அட்ராக்ஷன். We are living in the wonderful country in USA. நம்முடைய நம்முடைய பொசிஷன்ஸ் இருக்கலாம், பொசிஷன்ஸ் இருக்கலாம், நம்முடைய எல்லா விதமான வசதிகள் இங்கு இருக்கிறது நம்ம இந்தியாவில் இருக்கிறதை விட. ஆகவே நாம் உலகத்தின் அன்பை இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம ஆண்டை விட்டு பிரிக்கவும் கூடாது. அதே போல பாடுகள், கஷ்டங்கள் வரும்போது நம்ம ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்க கூடாது. ஆக என்னுடைய வாழ்க்கையிலே சவுதி அரேபியாவில் நாங்கள் 17 வருஷம் நானும் என் மனைவியும் ஒரே ஆஸ்பத்திரியில் வேலை செய்தோம். வேலூர் CMC ஆஸ்பத்திரியில் இருந்து நான் எக்ஸ்ரே டெக்னீஷியன் ஆகும், என்னுடைய மனைவி BSc ஸ்டாஃப் நர்ஸாக இருந்து எல்லாரும் பணம் சம்பாதிக்க வளைகுடா நாடுகளுக்கு போவது போல நாங்கள் அங்கு பணத்துக்காக தான் சென்றோம். ஒரு பரம்பரை கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நிலையில நாங்கள் ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக தான் போறோம் என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும். ஆக முதல் 3 வருடங்கள் நாங்கள் அங்கு சாதாரணமாக எல்லாரோடு கூட சுற்றி கொண்டு பீச்சு, பார்ட்டி என்று சொல்லி எல்லாவித காரியங்களும், உலக காரியங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். அங்கு நடக்கிற அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ்ல ஃபெலோஷிப்ல கூப்பிடுவாங்க, நாங்கள் போக மாட்டோம். இப்படியாக நாங்கள் ஒதுங்கி கொண்டு ஆண்டவருடைய அன்பை விட்டு நாங்கள் தூரமாக இருந்தோம். ஏனென்றால் அந்த நாட்டிலே பைபிள் கொண்டு போகக்கூடாது, அந்த சட்டத்திட்டங்களை எங்களை சிறையில் அடைக்கும், எங்களுடைய வேலை வருமானம் போய்விடும். ஆகவே தான் நாங்கள் இந்த காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி 3 வருடங்களாக நானும் என் மாதிரியும் ஜெபம் செய்வது குறைவு. ஒரு கிறிஸ்தவ பாடலை பாடினால் போலீஸ்காரன் கேட்டால் எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம், வேலை வருமானம் போய்விடும் என்ற காரணத்தினாலே நாங்கள் ஒரு பெயர் கிறிஸ்துவ வாழ்ந்து வந்தோம். ஆனால் 87ஆம் ஆண்டு ஒரு நாகர்கோவிலை சேர்ந்த தமிழ் நண்பர் எங்களை அழைத்தார். அவருடைய கூடுகைக்கு 8 பேர் கொண்ட ஒரு தமிழ் ஜெப குழுவை அவர்கள் ஆரம்பித்திருந்தார்கள். அப்பொழுதும் கூட நாங்கள் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் தொடர்ந்து ஆண்டவர் எங்களோடு கூட பேசினார். ஆக 1990ஆம் ஆண்டு நான் என் வாழ்க்கை ஆண்டவருக்கு முழுமையாய் அர்ப்பணித்தேன். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அதன் பிறகு கர்த்தர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அதே தேசத்தில் கொடுத்தார். என் மனைவி ஒப்பு கொடுத்த பிறகு நாங்கள் சும்மா இருக்க விரும்பவில்லை. ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்ற நாம் சும்மா இருக்கவும் கூடாது. ஏமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய ரட்சிப்பின் சந்தோஷம் இலவசமானது, மற்றவர்களுக்கும் இலவசமாய் தர வேண்டும். ஆகவே கடுமையான சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவருக்காக எதையாவது செய்துவிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் 10 வகையான ஊழியங்களை பைபிள் கொண்டு போகக்கூடாத தேசத்தில் கூரை, சுவர்கள், தர எல்லாவற்றையும் தெர்மோகோல் போட்டு, சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸை போட்டு பக்கத்து ரூமில் அரபியர்கள், முஸ்லீம்கள் இருந்தாலும் கேட்கக்கூடாதபடிக்கு எங்கள் வேலை நேரம் போக ஒரே ஆஸ்பத்திரியில் எங்களுடைய வேலை இருந்தது. Apart from our working schedules, we have been doing 10 kinds of ministries, including children ministry, women's ministry, youth ministry, Bible study, all-night prayer. In that nation, in that restricted nation, we have been doing with great risk and with great faith in God. So, இப்படி சேலஞ்சிங் மினிஸ்ட்ரி நாங்கள் செய்து வந்ததை பிசாசானும் பிடிக்காது இல்லையா? ஆகவே என்னுடைய ஆஸ்பத்திரியில் என்னுடைய தலைமை டாக்டர் அழைத்து உங்கள் வீட்டில் சர்ச் நடத்துகிறார். இது எங்கள் நாட்டின் சட்டத்திட்டத்துக்கு விரோதமான காரியம். அது மாத்திரமல்ல, எங்களை முஸ்லீம்களை மாற்றி நீ கிறிஸ்தவர்களை மாற்றி கொண்டிருக்கிறேன். நான் சொன்னேன், அது மாதிரிலாம் யாரையும் மாற்றலை. இந்த தேசத்தில் நீங்கள் எங்களுக்கு சர்ச் பில்டிங் ஏதோ நீங்கள் கொடுக்கல, அதனால நாங்கள் எங்கள் வீட்டில் 25 பேர் கூடி ஆராதிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே நாடு திரும்ப வேண்டும், ரிசைன் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகவே நாங்கள் ராஜினாமா செய்து இந்தியாவுக்கு புறப்பட எல்லாம் தயாராகிவிட்டோம். புறப்படுவதற்கு ஜூலை 29ஆம் தேதி 2001ஆம் வருஷம் 10 நாட்களுக்கு முன்பதாக, July 19th at midnight 12 o'clock, somebody was knocking on my door. I opened the door. I saw 2 Arab guys standing in front of my door. நான் கேட்டேன், நீங்கள் யாரே தவறி வந்துட்டீங்களா 12 மணி நள்ளிரவுக்கு என்று கேட்டபோது உடனே அவர் அடையாள அட்டையை எடுத்து காண்பித்தார். ID card that showed the police dress. It was written in Arabic as well as in English as the secret police of the Interior Ministry of Kingdom of Saudi Arabia. பார்த்துடன் எப்படி இருக்கும் பாருங்க.
17 years God has protected us. God has led us and blessed our ministry to be a blessing for many people in the city and around the cities, around Saudi Arabia. But when we are ready to go back to India just 10 days before our final departure after 17 years, ஏன் நடந்தது என்று சொல்லி ஆண்டவரத்தில் நான் உள்ளுக்குள்ளே நான் ஆண்டவரத்தில் கேள்வி கேட்டேன். வேறு வழி இல்லை. I was caught red-handed ன்னு சொல்லலாம். So I opened the door. They wanted to come inside. They wanted to test raid all the rooms. என் மனைவி மாத்திரம் இருந்தாங்க. 15 போலீஸார் அருமையானவர்களே. இரவு 12 மணி காலை 2 மணி வரைக்கும் எங்கள் பெட்ரூமை கூட விடலை, பாத்ரூம் கிச்சனை கூட விடலை. எல்லா அறைகளையும் அவர்கள் சுற்றி பார்த்து ஆராய்ந்து என்னுடைய வீடியோ கேசட் பைபிள்ஸ் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பாபுக்கு நல்லா தெரியும், நீங்கள் கேட்டு பாருங்க, நான் போய் சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாண்ட் டு கட் ஷார்ட் மை ஸ்டோரி. அப்படியாக எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து பல கேள்விகளை அதே இடத்துல என்னை விசாரித்து அதிகாலை 2 மணிக்கு என்னை கைது செய்தார். அதாவது we want to release you within couple of days, we don't want to harm you, and they promised my wife that I would never hit him or anything. We will take him to the jail for just couple of days and we'll send you back to India within couple of days. So we believed in his promise, in his word. அதன் பிறகு நான் அதிகாலை 2 மணிக்கு ஜீப்பில் ஏற்றி கொள்ளப்பட்டு அங்கே போனேன். 10 பெட்டிகளை எங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பின்னால் இன்னொரு ஜீப்பில் புறப்பட்டு வந்தார் போலீஸார். ஒரு அறையில் உட்கார வைத்தார்கள். அதிகாலை 2:30 மணி. நான் நினைத்தேன், சரி நல்ல ஏர் கண்டிஷன் ரூம் கொடுத்து இந்தியாவுக்கு அனுப்பிடுவாங்க as they said என்று சொல்லி நான் நினைத்திருக்கிற வேளையில் ஒரு போலீஸார் வந்து என் 2 கைகளிலும் 2 கால்களிலும் சுற்றி இரும்பு சங்கிலிகளை இட்டார்கள். சரி, நான் 2 நாள் தானே பரவாயில்ல, இதை அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி என்னை நானே திடப்படுத்தி கொண்டேன். ஆனால் என் கருமையானவர்களே, அது உடனே அதே வளாகத்தில் இருக்கிற ஒரு சிறிய அறை என்று சொன்னால், நம்ம ஊரில் பணத்தை புதைக்கிறதுக்கு குழி வெட்டுறோம் இல்லையா, அதன் நீளம் அகலம் உயரம் எவ்வளவு இருக்கும்? 6 அடி நீளம், 3 அடி அகலம், 6.5 அடி உயரம், அவ்வளவுதான். கண்ணாடி ஜன்னல் இல்லை, காற்று வெளிச்சம் இல்லை. ஒரு 3 அடி இரும்பு கதவு, அதை மூடினால் ஒரு ஈ கொசு உள்ளே நுழைய முடியாது, அவ்வளவு டைட். It was almost like a grave pit. If it should have been on the ground floor, how it would have been, அந்த சைஸ் தான் இருக்குது. காற்று வெளிச்சம் வராத ஒரு இருட்டு அறையில் என்னை இட்ட பொழுது உள்ளம் உடைந்தது. ஆண்டவரிடத்தில் இதைத்தான் கேட்டேன். 17 வருஷங்களாக என்னை நேசித்து என் ஊழியத்தை பாதுகாத்து இந்த தேசத்திலே நகரத்திலே பயன்படுத்தினீர். ஆனால் இன்றைக்கு என்னை கைவிட்டீர், என்னை விட்டு விலகி விட்டீர். எங்கே உங்களுடைய அன்பு? Are you really a loving God and living God? Why did you leave me and forsake me just 10 days before my final departure to India, after protecting and blessing my ministry for the last 17 years in this country? Anyhow, the story is a long story. அந்த சிறு அறையில் 1 மாதம் இருந்து 10 நாட்கள் என்னை வெளியே கூட அழைத்து செல்ல. அப்படின்னா அந்த first 21 days when they dragged me like a street dog up to the investigation room which was inside the campus. 600 meters இருக்கும். என் கை கால்கள் இரும்பு சங்கிலி போட்டு என்னை நாயை கட்டி இழுத்து தம்பி போவாங்க. I used to beg that policeman, sir, please remove the chains around the skin of my ankles. என் கணுக்காலை சுற்றி இடப்பட்டிருக்கிற இரும்பு வளைகள் கூர்மையாக இருக்கும், பிளேடு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். என் மனைவி பார்க்க அனுமதி கிடையாது. என் நண்பர்கள் எங்களோட ஆராய்த்தல் வந்து பார்க்க அனுமதி கிடையாது. My wife didn't know where I was for first 1 month. 21 days, minimum 4 times a day they used to drag me up and down. That means 21 into 4, 84 times minimum. Even at midnight, 12 o'clock, they used to drag me up to the investigation room. காலில் ரத்தம் கசிய நடந்தவன் நான். காலுக்கு புண்ணுக்கு போடுறதுக்கு மருந்து கூட கொடுக்கல. They used to just push me inside the solitary cell. From 21st day onwards until 31st day, for 10 days, they never opened my door at all. அப்படின்னா நான் பார்த்ததெல்லாம் சுவர்கள், கூரை, தரை. மனித முகத்தை பார்க்கல, மனித குரலை கேட்கல, சூரியனை சந்திரனை பார்க்கல, காற்று மேல் படல. I was cut off from the whole entire world. I was all alone for 10 days. Can you imagine my condition? If you are locked inside your room for 1 hour, 2 hours without any electricity, how it would have been? 10 நாட்கள் பக்கத்தில் ஒரு பாத்ரூம் கொண்டு வந்து அடைச்சு நான் வெளி உலகத்தையே பார்க்கல, யார் முகத்தையும் குரலையும் கேட்கல, காற்று எமல் படல. Completely I was devastated. I asked, where are you, Lord? உம்மை நம்பி ஊழியம் பண்ண, எவ்வளோ காரியங்களை செய்து பாதுகாத்தீங்க, இன்றைக்கு என்னை கைவிட்டு என் குடும்பத்தின் மனைவியை பிரித்துட்டீங்க. என் குடும்பம், மனைவி, பிள்ளைகள் என்ன ஆகும் தெரியல. Anyway, God
has protected me, strengthened me by giving wonderful verses, promises, and many thousands of prayers were held around the world. The news was spread out everywhere. எல்லா கிறிஸ்டியன் மேகசின்ஸ்ல டெலிவிஷன் சேனல்ல வந்தது. அந்த ஜெபங்கள் என்னை தாங்கினது, ஆண்டவருடைய வசனங்கள் என்னை காப்பாற்றினது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியும்படியே பல போராட்டங்கள், உபத்திரவங்கள். ஒரு மாதம் கழித்து என் மனைவியை பார்க்க அனுமதி கொடுத்தாங்க. இப்படியே கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அரை மணி நேரம் எங்களை பார்க்க பேச அனுமதித்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிறகு என் மனைவிடத்திலே என்னிடத்தில் சொன்னாங்க, ஒரே வாரத்தில் உங்களை ஊருக்கு அனுப்பிடுன்னு சொன்னாங்க. பட் மை டியர் children of God, they extended my stay for another 7 months. Not only in the solitary cell, they shifted me to the second jail, and I was there with another 13 pastors who were working along with me. They were from different countries. அந்த 13 பாஸ்டர்களோடு சேர்த்து அந்த 2வது ஜெயில் 5 மாதங்கள் இருந்தோம். They were threatening to kill us. The Al-Qaeda terrorists who were there inside the jail. That was the time 9/11 had happened in America. All the focus was upon Osama bin Laden in Afghanistan. And all the Christian nation, they could not focus on our situation. Nobody could deliver us. How long we can have the faith? How long we can love the Lord? அவருடைய அன்பை சந்தேகிக்க ஆரம்பித்தேன், அவருடைய வல்லமையை சந்தேகிக்க ஆரம்பித்தேன், அவருடைய உண்மையை சந்தேகிக்க ஆரம்பித்தேன். 5 மாதம் கழித்து இந்தியாவுக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்க. அதையும் வெளியே வந்த பிறகு எங்களை மறுபடியும் 3வது ஜெயிலில் மாட்டினாங்க. அங்கே 15 days we were there, sleeping on the chill cement floor without blanket, bedsheet, pillow, just like beggars. இன்றைக்கு அமெரிக்கன் சிட்டிசனாக இருக்கேன், கோட் சூட் போட்டுட்டு இருக்கேன். பட் ஐ வாஸ் லைக் a beggar in 2001 in the 3rd jail with other 13 pastors. அங்கும் எங்களுக்கு வியாதி வருத்தம் வந்தது. பிசாசு எங்களை வியாதியை கொடுத்து அழிக்க பார்த்தான். பவுல் அப்போஸ்தலன் சொன்ன, வியாதியோ வியாகுலமோ பசியோ நாசமோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது, கூடாது என்று சொன்னான். ஆனால் இந்த வியாதியும் வருத்தமும் உபத்திரவும் பாடும் கண்ணீரும் வேதனையும் என்னை பிரிக்க ஆரம்பித்தது. 5.5 மாதங்கள் கழித்து எங்கள் 14 பேர் இந்தியாவுக்கும் மற்றவர்களை ஆப்பிரிக்க தேசங்களுக்கு அனுப்ப அவர்கள் எல்லாம் முயற்சி செய்தார்கள். சொன்னாங்க, வேன்ல ஏறி உட்கார்ந்தோம், 14 பேர் புறப்பட்டு போனோம். நான் சென்னைக்கு போகிறேன்னு நினச்சிட்டு போனேன். அவங்கெல்லாம் நைஜீரியா மற்ற நாடுகளுக்கு போகிறாங்கன்னு நினச்சிட்டு போனேன். After 15 minutes, the police driver, he just turned the bus into a different route and he stopped in front of the 4th jail of that city and they pushed us literally inside that last jail, 4th jail. அது சொல்லணும்னா நேரம் ஆகும். 1 மாதம் அந்த 4வது ஜெயில் இருந்தோம். குப்பை, தூசு, புழுதி, துர்நாற்றம், படுக்க இடம் கிடையாது. 1200 கைதிகள். இப்படி ஒரு ஹால் 400 பேர் தான் படுக்க முடியுங்க. 1200 கைதிகளுக்கு 3 டாய்லெட்ஸ். ஜஸ்ட் லிசன், just 3 toilets without doors. 1200 prisoners were there, rapists, bank robbers, and all the drug smugglers were there, drug traffickers, just to destroy our mind and torture us as much as possible before our departure. They put us in the jail, last jail. We were sleeping on the dust. அப்படின்னா சொல்ல முடியும். ஒரு வாரத்தில் ஊருக்கு அனுப்பிடுன்னு சொல்லி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி எங்களை அனுப்பணும்னு சொல்லி அந்த ஜெயிலில் போட்டாங்க. 1 month ஆச்சு. 6 மாதங்கள் கழித்து எல்லாரையும் அவங்க தேசத்துக்கு அனுப்பிச்சாங்க. என்னை சென்னைக்கு ஏற்றி அனுப்பும்படியாக 6 மாதங்கள் கழித்து இமிகிரேஷன் கவுண்டருக்கு கொண்டு போகிறாங்க. கைகளிலும் கால்களிலும் இரும்பு சங்கிலில் போட்டு ஜீப்பில் ஏற்றி என்னை இமிகிரேஷன் கவுண்டருக்கு கொண்டு போனாங்க. How much joy I would have had. After 6 months and 4 terms in the 4 jails, now I am going to India. What a joy I would have had. அங்கே போகிறேன், அவன் சொல்கிறான், இன்னைக்கு நீ போக முடியாது, go back to the same jail. ஏன்? உன் மனைவி இங்கே இருக்கிற, அவள் கொண்டு வா, 2 பேரும் சேர்த்து அனுப்பணும். என் மனைவி 5 மாதம் எனக்காய் காத்திருந்தால் அவளையும் பெண்கள் ஜெயிலில் போட்டு அனுப்பணும். யாரோ பேசிட்டு இருக்காங்க முஸ்லீம்கள். இதை கேட்டுவிட்டு என்னுடைய நண்பர் அந்த சிறைக்கு வந்தார். அவர் மாத்திரம் அனுமதி உண்டு. அந்த நண்பர் சொன்னார், தயவு செய்து மனைவி உடனே அனுப்பிட்டு அவளையும் லேடிஸ் ஜெயிலுக்கு போடுவாங்க, போலீஸ் என்ன வேணாலும் லேடிஸை பண்ணுவாங்க. So the next day she came to see me there in the jail. She was allowed to meet me. I told her, if our God whom we love and served in this nation, if he's a living and loving God, he'll bring me back to India alive. Please don't wait for me anymore. Go and be a mother for my 2 children who were studying in Bangalore Bishop Cottons at the time. அவள் போக மாட்டேன்னு அதே இடத்துல அழுதுட்டு இருந்தது. போனால் நம்ம 2 பேர் போவோம், 2 பேர் இங்கே சேர்த்துருவோம். I cannot go and tell your father, I cannot answer for our children.
எப்படி அவளை வற்புறுத்தி அனுப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன ப்ரூஃப் கொண்டு வான்னு சொல்லி மறுபடியும் கொண்டு போய் அதே ஜெயிலில் அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு முறையில், 2 முறையில், 3 முறையில், 4 முறையில். Every 3 days they used to take me to the investigation, immigration counter. The same policeman will say, today there is a problem in the computer. Adu idunu solli deliberately, purposely they wanted to torture my mind as much as possible. They used to bring me back to the same jail. How long I can wait? How long I can believe? How long I can love the Lord? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க 90% போயிடுச்சு. கடைசி 5 நிமிடம் சொல்லி முடிக்கிறேன். 5வது முறை என்னை கொண்டு போனாங்க. 6 மாதங்கள் 15 நாட்கள் கழித்து அதே போலீஸ்மேன், சேம் இமிகிரேஷன் கவுண்டர். இப்போ ஒரு ஸ்டாம்ப் போட்டேன். அது எப்படின்னா, யூ ஆர் டிபோர்ட்டட் டு இந்தியா, யூ ஷுட் நெவர் கம் பேக் டு சவுதி அரேபியா. ஓகே என்று சொல்லி மாதிரி சந்தோஷப்பட்டு கொண்டு என்னை ஏற்றி 60 பேர் உட்கார வேண்டிய பேசஞ்சர்ஸ் பஸ்ஸில், ஏர்போர்ட் பஸ்ஸில் ஐ வாஸ் ஆல் அலோன். ஜஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் மாதிரி இருக்கும். என்னை கொண்டு போய் சென்னை விமானத்துக்கு அருகே என்னுடைய பஸ்ஸை நிற்க வச்சார் அந்த டிரைவர். ஐ வாஸ் ஆல் அலோன் சிட்டிங் இன் தட் சீட். ஐ வாஸ் லுக்கிங் த்ரூ த கிளாஸ் விண்டோ. The Saudi Arabian Airlines was ready to take off to Chennai. All the families, all the children are getting inside and the door was about to close. என் மனசு எப்படி இருக்கும்? அடிச்சுட்டு இருந்தது. ஆண்டவரே, 6 மாதங்கள் 15 நாட்கள் 4 முறை கொண்டு வந்து ஏமாற்றினார்கள். இந்த முறை ஏமாற்றம் தடை வரக்கூடாதுப்பா. துதித்தேன், ஜெபித்தேன் மனசுக்குள்ள. நீர் அன்புள்ளவர், உண்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர், விடுதலை தேவனாக இருந்தால் உடனே என்னை கொண்டு போய் ஏற்றி உட்கார செய்யும். துடித்து கொண்டு 8:45 நிறுத்தினாங்க. 9 மணிக்கு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும். 8:45, 8:50, 8:55 my door was not yet open. Only 5 minutes for the flight to take off. துடிக்கிறேன். அந்த வேளையில் திடீரென்று ஒரு சவுதி police officer was running to the aircraft. I thought this guy was going to talk with the pilot and the crew for some other purpose. போனவர் 2 நிமிஷத்துல வெளியே காக்பிட்ல இருந்து வெளியே வந்து மேலே இருந்து கீழே இருக்கிற டிரைவருக்கு கைகளினால் செய்கை காட்டுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, don't open the door and take him back to the same jail. What Lord? What kind of signal is giving? மறுபடியும் வேகமாக ஆட்ட டிரைவருக்கும் புரிஞ்சிச்சு, எனக்கும் புரிஞ்சிச்சு. என்னென்ன, கதவு திறக்காத, அவர் அப்படியே கொண்டு. The door was closed. பஸ் டிரைவர் கதவு தட்டுறேன். Sir, open the door. Let me run into the aircraft. 6 months and 15 days are over. Why are you stopping my journey? 4 times they denied my journey already. அவசரம் எனக்கு தெரியாது, அதிகாரி சொல்லிட்டார். He turned the bus and the bus started moving back to the same hellish jail. You believe it or not, I just collapsed physically. I didn't know what had happened. சங்கீதம் 23 தாவீது சொன்னார், மரண இருளின் பள்ளத்தாக்கு. I saw that on 2001. சுற்றிலும் மரண இருள் தான் பார்த்தேன். தெரியாது, ஒண்ணுமே தெரியல. கொண்டு வந்து மணலை தூக்கி எரிஞ்சா. I lost all my hope, all the trust, all the faith in Jesus. Jesus is not God. He is not a loving God and living God. He is not a God of hope and deliverance. என் குடும்பத்தை, என் மனைவி, என் பிள்ளைகளை பிரித்துட்டார், அழிச்சிட்டார், ஊழியத்தை அழிச்சு. இவரை நம்பி என்ன பிரயோஜனம்? உடைந்து போன பாத்திரமாய், சுக்கு நூறாய், 100% உடைந்து போன என் நம்பிக்கை முற்றிலும் தகர்ந்தது. இனி தேவனே இல்லை, கடவுளே இல்லை. ஏன் இப்படி கொண்டு வந்து ஏமாத்துறாங்க? அந்த வேளையில் அந்த முஸ்லீம் கையில் ஓடி வந்து சொல்றான், இத்தனை முறை உன்னை கொண்டு வராங்க, ஏதோ நடக்குது, உனக்கு தலை வெட்டப்படும். Because you are the chairman for the all Christians in the city. அதனால உன் தலை வெட்டப்படலாம். நடந்திருக்கு. மரண பயம் சுற்றி கொண்டது. அல்லது 10 வருடம் இதே ஜெயிலில் போடுவாங்க. ஒரு காரியம் செய், Jesus is not son of God. How can God has son? அதுதானே முஸ்லீம் சொல்றது. அந்த வார்த்தை பிசாசு அவங்க மூலமா சொல்றான். நீ கிறிஸ்துவை விசுவாசிக்க நம்பாத, இனி உன் உயிரோடு கூட இந்தியாவுக்கு மனைப்பில் போக முடியாது. ஒரு காரியம் செய், go and tell the jail officer that you will accept Islam and become a Muslim. Then they will send you immediately and consider to send you immediately to Chennai. So when I lost all my hope and faith in Jesus Christ, who hated me, I thought he hated me. அவர் வெறுத்துட்டார், என்னை பிரிச்சுட்டாரு, அவர் அன்பே இல்லாத தெய்வம் என்று சொல்லி நான் ஏன் இஸ்லாமை தழுவி இந்தியாவுக்கு போய் சுகமாய் மனைவி பிள்ளைகள் இருக்கக்கூடாது? கர்த்தர் இயேசுவை நம்பி அவருடைய அன்பை ருசித்ததெல்லாம் வீண் ஊழியம் செய்தது, வீண் வைராக்கியமா என்று சொல்லி
எழுந்து நிற்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், தட் திங் தட் had happened in my life. போயிட்டு இயேசுவின் கிறிஸ்துவத்தை விட்டுட்டு, இந்த உலக அன்பை விட்டுட்டு, ஆண்டவருடைய அன்பை விட்டுட்டு இஸ்லாமை தழுவி இந்தியாவுக்கு போய் சேர்ந்தப்போ எழுந்து நிற்கிறேன். அந்த வேளையில் தான் பரிசுத்த ஆவியாக தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார். சே ஆமென், ஹல்லேலூயா. முதல் நாளில் முதல் சிறையில் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவருக்கு நானும் கொடுத்தேன். ரெவலேஷன் சாப்டர் 2:10 அங்கே சொல்ல படப்புகிற பாடுகளை குறித்து நீ எவ்வளவும் பயப்படாதே, பிசாசன் காவலை போடுவான், 10 நாள் உபத்திரப்படுகள் ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது நான் ஜீவக்கிரீடத்தை தருவேன் என்ற வார்த்தை எனக்கு முதல் நாளில முதல் சிறையிலே கண்களுக்கு முன்பதாக காண்பித்தார். அப்ப நான் ஆண்டவருக்கு சொன்ன, ஆண்டவரே, என் தலையே வெட்டப்படுகிற ஒரு கட்டம் வந்தாலும் இறுதி வரை உண்மையான கிறிஸ்துவனாய் நிலை நிற்பேன். Whatever, no matter what happens in my life, I will stand firm in my faith until the last moment in my life. But எல்லாம் என்னால் தாங்க முடியாத ஒரு கட்டம் வந்தபோது ஆண்டவர் இயேசு உண்மையான உயிருள்ள தேவன் இல்லை என்று சொல்லி மறுதலிக்க ஆரம்பித்து இஸ்லாமை தழுவ நினைத்த பொழுது ஆவியான தேவன் அதை நினைவுபடுத்துகிறார். On the first day, what did he promise? You said, I will be faithful until the end. But today you love yourself, your wife, your children, your all the things in this world. I loved you with an everlasting love. உனக்காக கல்வாரியிலே ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தை சிந்தின தேவன் நான். என்னை விட்டு பிரிய நீ ஆயத்தமா? உனக்காக உலகமெங்கும் ஆயிரக்கணக்கான ஜெபிக்கிறாங்க 7 மாதங்களா. அவர்களுடைய ஜெபத்தை விசுவாசத்தை குலைக்க போற அவங்க பெரிய சாட்சியா நிறுத்தணும்னு நினைச்சினேன், ஊழியக்காரனா மாற்றணும்னு நினைச்சினேன். அவ்வளவுதான் உன் விசுவாச நம்பிக்கை அன்பாய் என் மீது என் ஆண்டவர் ஆவியிடம் துளைத்து எடுத்தார். You believe it or not, I just knelt on the sandy floor and I cried unto the Lord. I repented. I said, Lord, forgive me. I will never ever deny you, no matter what happens in my life. Even if they behead me, I will stand firm in my faith. I will never leave you nor forsake you. உங்களுடைய அன்பை விட்டு எதுவும் என்னை சவுதி அரசாங்கம் பிரிக்க முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவர். அதன் பிறகு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, ஆண்டவரே, என்னை உயிரோடு கூட இந்தியாவுக்கு கொண்டு செல்வீரானால் நானும் என் வீட்டாருமோ என்றால் உமக்காகவே வாழ்வோம், உண்மையை சேவிப்போம், உலகமெங்கும் சாட்சி சொல்வோம். என் தேவன் ஜீவிக்கிறார், என் தேவன் கண்ணீருக்கு பதில் தருகிறார், விடுதலை தருவார். நம்பிக்கையின் தேவன், சமாதானத்தின் தேவன், சகல விதமான ஆறுதலின் தேவன், விடுதலின் தேவன், உண்மையான தெய்வம், அவர் வாக்கும் மாறாத தேவன் சொல்வேன் சொன்னேன். அன்றைக்கு ஆண்டவர் பெரிய ஒரு சமாதானத்தை கொடுத்தார். 7வது முறை கொண்டு போனாங்க. 7 என்றால் பரிபூரணம். 204 நாட்கள், 2 நாட்கள் என்று சொன்னார். 204 நாட்கள் கழித்து 4 சிறைவாசத்தை, பாடுகள், உபத்திரம், கண்ணீர், வேதனை, நிந்தனை, அவமானம், கேவலம் எல்லாவற்றையும் அனுபவித்தவன் நானும் என் மனைவி இங்கே உட்கார்ந்துருக்காங்க. She also stood firmly. Shall we give big hands to my wife? 7வது முறை 204 நாட்கள் கழித்து என்னை ஏற்றி உட்கார வைத்தார்கள் விமானத்தில். ஹல்லேலூயா. விமானம் புறப்படல. அப்போ கூட பக்கு பக்குன்னு அடிச்சு இவன் ஏற்றணும் இறக்கினாலும் இறக்கிடுவாங்களோ அப்படின்னு. ஆனால் என் தேவன் உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன், அன்பின் தேவன். அவர் அன்பை விட்டு பிரியாதபடி என்னை காத்து கொண்டார். அடுத்த நாள் இந்தியாவில் வந்து சேர்ந்த பிப்ரவரி 8ஆம் தேதி 2002ஆம் வருஷம். அன்றைய நாளிலிருந்து இன்றைய தினம் வரைக்கும் 14.5 வருடம் முழு நேர ஊழியத்தை கர்த்தருக்காக என் மனைவி மாத்திரம் வேலை செய்கிறாங்க. நாங்கள் சர்ச் ஆரம்பித்து நான் சம்பளம் கூட வாங்குறதில்ல, ரவிக்கு தெரியும். இன்றைக்கு கர்த்தர் எங்களையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் உலக அளவிலே ஆசீர்வதித்து அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்துகிற கரங்களை தட்டி ஆண்டவரை Let the love of Jesus Christ remain in you no matter what happens in your life. கிறிஸ்துவின் அன்புதான் உண்மையானது, தூய்மையானது. Pure love, the highest love, the deepest love, the widest love, the longest love. Nobody can measure his love, immeasurable love. So ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்கக்கூடிய உபத்திரம் பாடு உங்கள் வாழ்க்கையில் வரலாம். அதே போல உலக சிற்றின்பங்கள், மாயைகள், பணம், பதவி, மோகம், வசதிகள், அமெரிக்காவில் வசதியில் பிரிக்கவும் நினைக்கும். அநேகர் விலகி போயிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு இந்த சாட்சி உங்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை என்னவென்று சொன்னார், ஆண்டோட அன்பை விட்டு ஒரு நாளும் பிரியாதீங்க. No matter what happens in your life, affliction or attractions of this world, it should not separate you from the love of Jesus Christ. Say amen. Amen. Hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒரே ஒரு பாடல். என்னுடைய வாழ்க்கையின் அந்த சாட்சிக்கு ஏற்ற இந்த பாடல் தான் நமக்கு தெரிஞ்ச பாடல். ஆனால் சில பாடலை எழுதியிருக்கிறோம். 4 ஆடியோ CD வெளியிட்டிருக்கிறோம், 3 DVD வெளியிட்டிருக்கிறோம். யூடியூப்பில் பிரபு வயசுன்னு போட்டால் எங்களுடைய செய்தி, சாட்சி, பாடல் எல்லாம் வரும். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்துவர் நீர்,
என் எளிமையை ஹல்லேலூயா. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையை கைதூக்க வந்தவர் நீர். துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொண்டீர், ஒடுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். என்னையும் மாற்றினதே உங்களையும் மாற்றுவார். ஆமென். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீ. துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொண்டே, ஒடுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ. ஓ பீலகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய் ரோஹி, எங்கள் ஜீவனீருட்டு நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையை கை தூக்க வந்தவர். கரங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையை கை தூக்க வந்தவர். துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொண்டே, ஒடுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ. ஓ பீலகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய் ரோஹி, எந்த ஜீவனீருட்டு நீ. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த அழுகுரல் கேட்டு நீருத்தாய் வந்தவரே, எந்த அழுகுரல் கேட்டு நீருத்தாய் வந்தவரே. ஓ பீலகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய் ரோஹி, எங்கள் ஜீவனீருட்டு நீ. புறஜாதி என்னை தேடி வந்தீ, சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீ. புறஜாதி என்னை தேடி வந்தீ, சுதந்திரவாளியை மாற்றிவிட்டீ. வாக்கு தத்தம் செய்தீ, சொன்னதை நிறைவேற்றினீ. வாக்கு தத்தம் செய்தீ, சொன்னதை நிறைவேற்றினீ. ஓ பீலகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய் ரோஹி, எங்கள் ஜீவனீருட்டு நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீ. துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொண்டே, ஒடுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ. ஓ பீலகாய் ரோஹி, என்னை
எங்கள் ஜீவன் கரங்களை கட்டி ஆண்டவரை கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சபையை உங்கள் ஊழியர்களை இன்னுமாய் அளவில்லாமல் ஆசீர்வதித்து விருத்தியடை செய்வாராக என்று வாழ்த்துகிறேன். இந்த இதில் நாம் புறப்பட்டு ஆர்லாண்டோ சென்று நாளை காலை பிச்சு பரப்போம். என்னுடைய சபைக்காய் ஊழியத்துக்காய் குடும்பங்களுக்காய் ஜெபிப்போம். ஜெபியுங்கள். மீண்டும் கர்த்தருக்கு சித்தமாக நாம் சந்திப்போம்.